பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 6. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கவும் நீ புத்தி சொல்லு என்று பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார். கிரேத்த தீவுகளுக்கான பாலிய புருஷர்களுக்கு அவர் சில ஆலோசனை சொல்கிறார். அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், நீ அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். எதற்காக? தெளிந்த புத்தியுள்ளவர்களாக மாறும்படியாக. இந்த பாலிய புருஷர்கள் ஒரு நிலவரமான ஒரு முடிவு எடுத்து சரியாக செய்யாமல் இங்கேயும் அங்கேயும் அவர்களுடைய விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் தேவ பக்தியிலும் அல்லாடி கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் அவர்களை பவுல் சொல்லுகிறார் தீத்துவிடத்தில், அவர்களை தெளிந்த புத்தியாக இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி. ஒரு குட்டை அல்லது ஏரியில் ஒரு குளத்தில் தண்ணி நல்லா கலங்கி இருக்கிற பொழுது முகத்தை பார்க்க முடியாது, அது கலங்கி கொண்டே இருக்கும். ஆனால் முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது தெளிந்து இருக்க வேண்டும். தெளிந்து நன்றாக தெளிந்தால்தான் அது சரியான முகத்தை பார்க்க முடியும். அப்படியாகத்தான் ஒரு பாலிய புருஷன், வாலிபனாகிய அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவெடுத்தால் நிலையாக நிற்க மாட்டான். ஒரு முடிவெடுத்தால் சரியாக இருக்க மாட்டான். மீண்டும் மீண்டும் மாறி மாறி அவன் பேசிக்கொண்டே இருப்பான். அவன் சில பேர் சபைக்கு வருவாங்க, வாலிபர்கள் மீண்டும் உலகத்துக்கு போயிடுவாங்க. சில வேதத்தை வாசிக்காமல் விட்டுருப்பாங்க, ஜெபிக்காமல் போயிடுவாங்க. காரணம், இந்த உலகமானது வாலிபர்களை பிடித்து இழுக்கிற ஒரு உலகமாக இருக்கிறது. வாலிபனை கேடுண்டாக்குகிற உலகமாக இருக்கிறது. வாலிபனை பொல்லாப்புகள் நடத்துகிற ஒரு உலகமாக இருக்கிறது. வாலிபனை மோசம் போக்குகிற ஒரு உலகமாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த வாலிப பிராயத்தில் சிறுசிகர் நினைக்கும்படியாக இங்கே பவுல் அவனுக்கு எச்சரிப்பு வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். தீத்து ஒரு வாலிபனாக இருந்தார். வாலிபனாக இருந்த தீத்துவும் கூட எல்லாவற்றையும் விட்டு தெளிந்த புத்தி உள்ளவராக அவர் வந்து தேவனிடத்தில் சேர்ந்தார். இன்றைக்கு அந்த கிரேத்த தேவர்களுக்கு எல்லா சபைகளுக்கும் ஒரு மூப்பராக பவுல் அவர் ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லி பார்க்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட அவருக்கு அவர் சொல்கிற வார்த்தை என்ன சொன்னால், நீ அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல் என்று எச்சரிக்கிறார். இன்றைக்கு நம்ம வாலிபர்களை பார்க்கிற பொழுது ஒரு தெளிந்த புத்தி இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக வாலிபர்கள் பின்மாற்றம் அடைந்து போயிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக வாலிபர்கள் ஞானஸ்தானம் பெற்றும் கூட உலக வாழ்க்கை போயிருக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே நாம் நம்முடைய தேசத்தில் வாழ்கிற 40% வாலிபர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். 40% வாலிபர்கள் கர்த்தருக்கு வருவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். வாலிபர்களை சபைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா சபை சீக்கிரம் கட்டப்படும். வாலிபர்கள் சபைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா சபை சீக்கிரம் எழுப்பில் உண்டாக்கப்படும். சபைக்குள்ளே வாலிபர் வந்துட்டாங்கன்னு சொன்னால் சபையானது வளர்ந்து பெருகும் என்று பார்க்கிறோம். ஆகவே வாலிபனை குறித்து மிக அழகாக தெளிந்து புத்தியாக இருக்க வேண்டும். எடுத்த முடிவில் உறுதியாக என்று சொல்கிறார். இன்றைக்கி திருமணத்தில் பார்க்குறோம், அநேக திருமணம் டைவர்ஸில் முடிகிறது, டைவர்ஸ் ஆகிறது. ஏன் காரணம் என்னென்னா, ஒரு முடிவு இல்லாத ஒரு காரியம். ஒரு சீக்கிரமாக அவங்க முடிவு எடுக்கிறாங்க, சீக்கிரத்தில் முடிவை அவர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, அல்லது உடன்படிக்கை எடுக்கிறாங்க, உடன்படிக்கை முறித்து போடுகிறார்கள். ஆகவே தான் வாலிபர்கள் தெளிந்த புத்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். அதை தீர்த்து போய் எல்லா சபைகளுக்கும் கிரேத்த தீவில் சொல்லுகிற அந்த காட்சி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே வாலிபனை சரிப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தேசம் இயேசுவை கண்டுவிடும். வாலிபனை சரிப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் சபை சீர்திருத்தத்துக்கு உள்ளாக மாறும், சீர்திருத்தம் அடையும். இன்றைக்கு ஜெர்மனியில், அமெரிக்க தேசத்தில் திருச்சபைகள் குறித்து கேள்விப்படுகிற பொழுது ஒவ்வொரு திருச்சபைக்கும் 50 to 70 வயசு உள்ள ஆட்கள் 5 பேர் 6 பேர் தான் வராங்களாம். இப்போ வாலிபர்கள் எங்கே? சபை இல்லை. ஜெர்மனியில் எழுப்புதல் உண்டானது, அமெரிக்க தேசம் எழுப்பு உண்டானது. அந்த எழுப்புதெல்லாம் இப்பொழுது எங்கேன்னு சொன்ன பார்த்தால் இல்லை. காரணம், வாலிபர்கள் மதுபானத்திற்கும் போதை வஸ்துக்களுக்கும் விக்கிரகாராதனைக்கு உபச்சாரத்தை அவர் தங்கள் ஈடுபடுத்தி கொண்டு விட்டார்கள். ஆகவே பாலிய புருஷர்கள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதை இருக்க வேண்டும். நம்முடைய சபைக்கு பாலிய புருஷர்களை நாம் கருத்திருக்கின்ற வளர்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு சோதரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய சபையில் வருகிற வாலிய புருஷர்களை நாங்கள் சரியாக நடத்த ஆண்டு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் தான் தூப்போம். மேசி நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.